பிறந்தலேருந்து இத்தனை வயசு இருக்கும் நம்ம வெளியே விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம எதில் இருக்கோம்? இருளில் இருக்கோம். அப்போ எங்கே வரணும்? உள்ள விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும். உள்ள விளக்கு ஏற்றினால் நீ என்றும் சிரஞ்சீவி, நீ என்றும் பிரகாசித்து இருப்ப. நீயே ஆத்மா சுரூபமாக இருக்க. அந்த ஆத்மா ஜோதி தான், அதுதான் ஆத்மா ஜோதி. அதுதான் ஆத்மா ஜோதி. தன்னை தானே பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தன் ஜீவனாக இருக்க சிவனே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாரு பேரறிவாக. ஏன்னா நீங்கள் வெளியே விளக்கு ஏற்றிட்டு வரீங்க, வருஷ காலமாக ஏற்றிட்டீங்க. ஒவ்வொரு நாளைக்கு உங்கள் விளக்கு அமைஞ்சு போகுது. உள்ள என்னது அமைஞ்சு போகுது? ஏன்னா வெளியே தான் எண்ணெய் ஊற்றிட்டீங்க தவிர உள்ள எண்ணெய் ஊற்ற மறந்துட்டீங்க. உள்ள கவனிக்கிறது விளக்க திரிய பார்க்க மறந்துட்டீங்க. சதா காலம் வெளியே. ஒரு நாள் விளக்கு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன ஆயிரும்? மறுநாளே விளக்கே திரித்து கரைஞ்சி போயிடும், வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடமே இருளாயிருது. வெளியே இருக்கிற விஷயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களுக்குள்ள காலகாலமாக இன்னமும் இருளாகவே இருக்க. இந்த இருள் என்னைக்கு பிரகாசிக்க போகுது? இந்த இருள் எப்போ விளங்க போகுது உங்களோட்டு? இதை நீங்கள் சதா காலமும் யோசிக்கணும், சதா காலமும் நினச்சி வருந்தணும். என்னடா இவ்வளோ காலம் எல்லாம் பண்ணியும் எனக்குள்ளே இன்னும் இருட்டாக தானே இருக்கு, எனக்குள்ளே என்னைக்கு பிரகாசிக்க போகுது? என்னைக்கு அந்த இறைவன் எனக்குள்ளே தோண்ட போகிறாரு? எப்போ நான் பிரகாசத்தை அடைய போகிறேன்? எப்போ இந்த பேரின்பத்தை அடைய போகிறேன்? எப்போ இந்த ஈஸ்வரன் அருள் பெற போகிறோம்? அப்போ முதல்ல தன்னை அறிய வேண்டும், தன்னை பிரகாசிக்கணும். தன்னோட ஆத்மா ஜோதியிலேருந்து பிரகாசத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் வல்ல இறைவனை, எங்கும் நிறைஞ்சிருக்க அந்த பரந்தாமனை, பரம்பொருளை, பேரின்பமாக இருக்க பேரறிவாக இருக்கிறத உங்களுக்கு புரிய வந்துடும், விளங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொன்னேன், கடவுள் நீங்கள் தேட வேண்டாம். உங்களை நீங்கள் ஜோதியாக பிரகாசித்தாலே அந்த ஜோதியில் அனைத்தும் விளங்க ஆரம்பிச்சிடும், புரிய வந்துடும், தெரிய வந்துடும். கடவுள் நீங்கள் தேட வேண்டாம். கடவுள் அடையதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியும் உழைப்பும் எல்லாமே என்ன கேட்டீங்களா? உங்கள் தீபத்தை ஏற்றுற வழியை பாருங்க. அதுக்கு முழு முயற்சியாக சரணாகதி அடைஞ்சு செய்யுங்க. ஏன்னா சரணாகதி அடையிறப்ப மனம் என்ன ஆகுது? ஒரு நிலைப்பாட்டுக்கு வருது. ஒரு நிலைப்பாட்டு வரப்ப நான் சொன்னேன் என்ன ஆகுது? முழுமையா திரியா நிற்கிது. அப்போதான் நீங்கள் விளக்கு ஏற்ற முடியும். ஆனால் விளக்கு ஏற்ற நேரத்தில் திரியை எப்படி தூக்கிட்டு நவுந்துக்கிட்டே இருந்தேன்னா உங்களால் விளக்கு ஏற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த மனம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கனால இங்கே தீபத்தை ஏற்ற முடியல. இன்னை வரைக்கும் பல மார்க்கத்துக்கு போயிருப்போம், பல வழிமுறைக்கு போயிருப்போம், பல பயிற்சி எடுத்திருப்போம். ஆனால் ஏன் இன்னை வரைக்கும் உள்ளே இருட்டாவே இருக்கு? சிந்திக்கணும். தவறு யாரு? குருமார்களா? இல்லை, அவங்க சொன்னப்பட்ட விஷயம் எல்லாமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு அதில் சில அறக்குறையா இல்லை, அறக்குறையா படித்து அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு குருன்னு சொல்லிக்கிட்டு சில நம்ம சமுதாயத்தில் இருக்கிற சில பகுதி இருக்குது. அவங்க கொடுக்குற தவறான போதனால இருக்கிற மக்கள் இன்னும் தவறுதான பாதையில் போயிட்டு இருக்காங்க. இது காரணம் ஏன்? நமக்குள்ளே இருக்க வெளிச்சத்தை வெளிப்படுத்தலை, தனக்குள்ளே இருக்க தீபத்தை ஏற்றான ஒரே நாள் தான் ஊரில் உள்ள அறவைக்காடெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். உள்ளுக்கு நீங்கள் சரியான முறையில் உங்கள் உள்ள பிரகாஷ் சொன்னால் நீங்கள் சரியான குருவை சந்திப்பீங்க, சத்தியத்தில் நிற்கிற குருவை சந்திப்பீங்க, தர்மத்தில் நிற்கிற குருவை சந்திப்பீங்க. அப்போ தான் உண்மையான குருவை நீங்கள் காணுவீங்க. உங்களுக்குள்ள தீபத்தை ஏற்றாத வரைக்கும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னொரு குருவை இவன் பக்குவம் பட்டுவனா பக்குவம் இல்லாத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை. ஏன்னா நீங்களே அறியாமலே தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள இருட்டா தானே இருக்கு. அதனால்தான் நிறைய மக்கள் போய் சிக்கிக்கிறீங்க. போயிட்டு தவறான குருமார்கிட்ட பணம் கொடுக்குற இடத்துலையும் போய் மாட்டிக்கிட்டு காரணம். பிறகு வந்து குறை சொல்றீங்க. அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்க அப்படி செய்யும் தோண்டி அவங்க வந்திருக்கு, அது ஒரு தொழிலாக செய்கிறாங்க, அது அவங்க பாடு. அவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நம்மளோட அறியாமை தான் நம்மளை போய் அங்கே விழ வச்சிருக்கு. அப்போ நம்ம அறியாமல் நீக்கணும். அப்புறம் ஒரு சத்தியத்தை உண்மையை இந்த காணொலி வழியாக உங்ககிட்ட நேரடியாகவும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு ஜோதி ஏற்றணுமா இல்லையா? இதுக்கு எந்த பணம் செலவு ஒன்றும் இல்லை தானே? இதுக்கு எந்த நான் கிளாஸ் நடத்தல எதுவும் கிடையாது. இலவசமாக தெளிவாக நீங்கள் அடையத்துக்கு செய்கிறேன். இந்த உள்ள பிரகாசிக்க ஆரம்பித்தாலே பிறகு எது சரியான குரு எது தவறான குரு உங்களுக்கு தெரிய வந்துடும். வெளிச்சத்தில் எல்லாம் தெரிய வந்துடலாம். பாம்பா கயிறு தெரிய வருது தானே? அதே மாதிரி உள்ள தெளிவுபட்டீங்களா? இருள் விளங்கிச்சா இது சரியான குருவா இது தப்பான குருவா தெரிய வந்துடும். அப்போ நீங்கள் அங்கே போவே அந்த பக்கமே திரும்பி பார்க்க தேவையில்லையே. தப்பான குருவா இருந்தா எதுக்கு அங்கே போய் மாட்டி சிக்கி அதுக்கப்புறம் அவன் தப்பானவன் தெரிஞ்சு வந்து என்ன பொறுத்தின இருக்கு? இலக்க வேண்டது எல்லாம் இழந்துட்டீங்க, பணத்தை இழந்துட்டீங்க, மானத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அப்புறம் அவனை குறை சொல்லிக்கிட்டு அங்கேயும் பாவத்தை செய்கிறீங்க. இது காரணம் யாரு?
அவங்க தனிப்பட்ட பயணம்தான், அவங்க மனநிலை தான் காரணம். அதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை. அந்த குரு சரியில்லை குரு சொல்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. நாம் செய்கிற தவறுக்கெல்லாம் நம்மளே ஏற்றுக்க தயாராக ஆகணும். நான் தான் என்னை முட்டாள்தானால தான் நான் அப்படி சிக்கன அப்படி ஏற்றுங்க. விளங்குதுங்களா? என்ன உங்களுக்கு கேள்வி வந்தால் கேளுங்க. தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லுங்க, இல்லை புரியாது சொல்லுங்க. நீங்க ஏமாத்திட்டீங்க, அடுத்தவனை ஏமாறணுமா? இருக்கக்கூடாதுல. நம்மளை போல எத்தனை பேர் சேத்துல சிக்கிட்டு இருக்காங்க என்ன வெளியே வராம. அப்ப அவங்களை கரை சேர்க்கறதுக்கு என்ன பண்ண போறோம்? அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற சில அறியாமை கேள்வி இருந்தால் கேளுங்க. அதுக்கு தெளிவான பதில் கொடுக்குறப்ப உங்களுக்கு மட்டும் போய் சேராது, உலகத்துல இருக்க அத்தனை பேர் இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த விஷயத்தை கேட்கறவங்க பெரிய வழிகாட்டியா இருக்கும், பெரிய வழிகாட்டியா உங்களுக்கு இருக்கும். ஆமா தானே? அதனால அறியாமையில் இருக்கிற விஷயத்த கேளுங்க, புரியாத விஷயத்த கேளுங்க. வெட்கப்படவோ கூச்சப்படவோ இல்லை. நம்ம பேசி தப்பா கேட்டுருமா, இல்லை தப்பா நினச்சிக்குவாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அறியாமை நீக்க வந்துருக்கீங்க. அது என்ன மாதிரி கேள்வியாக தான் கேளுங்க. ஆனா அந்த கேள்வி உங்களை தெளிவுபடுத்துற கேள்வியாக தான் இருக்கணும் தவிர தேவையில்லாம அவன் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்களே அது ஏங்க அப்படி நடக்குது அது கேட்காதுங்க. திருப்பி திருப்பி என்ன பண்றீங்க, அடுத்தவன் என்ன பண்றான் அந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. உனக்கு என்ன நடக்குது, உனக்கு எது புரியல அதை கேளுங்க. அப்பதான் நீங்க தெளிவாடுவீங்க. ஏன் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஏன் அவன் சாமி கும்பிட்டானே அப்படி வெட்டுறான், அவன் சாமி கும்பிட்றான், ஏன் இவன் இந்த வேலை பண்றான், அந்த கேள்வி கேட்டு எந்த பொருத்தனும் கிடையாது.